அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்து 25 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு நேற்று புலனறுவையில் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவின் மக்கள் சேவையை பாராட்டி இதன்போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. இந்த சுதந்திர கூட்டமைப்பு கட்சி உருவாக்கி 2004ஆம் ஆண்டில் 11 மாதங்கள் தூங்காமல் செயற்பட்டேன். ஜேவிபியின் தலைவர்கள் சந்திரிகா குமாரதுங்க தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருடன் மாலை 7 மணியளவில் பேச்சுவார்த்தைக்கு கூடுவர். அது நிறைவடைய இரவு சுமார் 1 அல்லது 2 மணியாகும். சில நாட்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நான் மாத்திரமே அமர்ந்திருப்பேன். ஏனைய அனைவரும் எழுந்து சென்றிருப்பார்கள். ஜேவிபியின் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் சுமார் 1.5 மணித்தியாலம் வரை பேசுவார்கள். கூட்டணியை அமைக்க அனைத்தையும் அவதானமாக செவிமடுக்க வேண்டும். ஆனால் சிலர் எழுந்து சென்று விடுவார்கள். இவ்வாறு 11 மாதங்களாக தூக்கமின்றி 2004ஆம் ஆண்டில் நானும் டில்வின் சில்வாவும் கச்சாத்திட்டு ஸ்தாபிக்கப்பட்ட கூட்டணிதான் இன்றும் ஆட்சியில் இருக்கிறது. புதிய அரசியல்வாதிகளுக்கு இதன்போது அமைச்சர் ஆலோசனைகளை வழங்கினார். கடந்த 25 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருக்க முடிந்ததற்கு அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் இருப்பினும் மனசாட்சிக்கு நேர்மையாக புலனர்வு மக்களுடன் வாழ்ந்தமையே பிரதான காரணம் என்பதை இன்றைய புதிய தலைமுறையினருக்கு, குறிப்பாக பாராளுமன்ற, மாகாண சபை மற்றும் பிரதேச சபைகளை பிரதிநிதித்துவம் செய்பவர்களுக்கு நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் இருந்தவர்களை மறக்கக்கூடாது.